தினந்தோறும் தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென்காசி சாலை விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி வழங்குவதாக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை பெருநகர் காவல்துறை ஆணையாளர் அருண் உத்தரவின் பேரில் சென்னையில் விநாயகர் சிலை வழிபாடுகள் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு மருத்துவர்களுக்கிடையேயான ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்த விவகார எதிரொலியாக அம்மாநில எதிர்க்கட்சிகள் செப்டம்பர் 1ஆம் தேதியில் தெற்கு மும்பையில் உள்ள ஹூதாத்மா சவுக்கில் இருந்து இந்தியாவின் நுழைவாயில் வரை பேரணி செல்லவுள்ளது. சென்னையில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் தடை செய்யப்பட உள்ளது. தனிநபரின் படங்களை அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் வெளியிட வேண்டாம் என்று சென்னை பெருநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொளத்தூரை தலைமை இடமாக கொண்டு புதிய வருவாய் வட்ட திட்டத்தை தமிழ்நாடு அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் ஆவின் பொருட்களை விற்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல் அளித்துள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான தமிழக ஆசிரியர்களுக்கு கவர்னர் RN ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமக்ரா சிஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள அழுத்தம் கொடுக்கிறது என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழக மாநாடு அனுமதி கோரிய இடத்தில் ATSP நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஹோசூர் டாடா மின்னணு நிறுவனத்தில் உத்தரகாண்ட் பெண்களுக்கு வேலையா என பாமக கண்டனம் தெரிவித்துள்ளது. 30,000 தொழில் முனைவோர்களை உருவாக்கிய திராவிட மாடல் அரசு என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே மற்றும் மதுரை பெங்களூர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி வரும் 31ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் திமுக MP ஜெகதரட்சனுக்கு ரூபாய் 908 கோடி அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஜெகத்ரட்சகனின் ரூபாய் 89 கோடியே 18 லட்சம் சொத்துக்களை பறிமுதல் செய்வதாக அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பு தனியார் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இங்கு இட்லிக்கு வாங்கிய பார்சல் சாம்பாரில் பல்லி இருந்து கிடந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த ஜூலை மாதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் கடந்த மாதம் மின்கட்டணம் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்ததால் வித்தியாச தொகை குறித்த தகவல்களை தமிழக மின்சார வாரியம் SMS மூலம் அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. போலியாக NCC முகாம்கள் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை அளிக்கப்பட்ட வழக்கில் பள்ளிக்கு எதிரான விசாரணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாழை எனும் படைப்பை உருவாக்கியவன் நான், மாரி செல்வராஜ் உயிர் கொடுத்து உள்ளார் என்று எழுத்தாளர் சோ தர்மன் உருக்கமாக தெரிவித்துள்ளார். முன்னாள் IG பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க CBI எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. போகுமிடம் வெகு தூரமில்லை படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதை கொண்டாடும் விதமாக படக்குழுவினர் மக்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினர். செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூரில் நேற்று பகல் நேரத்தில் பலமுறை மின்தடை ஏற்பட்ட நிலையில் இரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நீண்ட நேரமாகியும் மீண்டும் மின்சாரம் விநியோகம் செய்யப்படவில்லை. இதன் காரணமாக பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு 150 பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரசியலுடன் ஜாதி பிணைந்துள்ளதாக தொழில் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விஜய் கட்சி மாநாடு 23ஆம் தேதிக்கு மாற்றம் செய்ய அனுமதி கோரி புசி ஆனந்த் மனு கொடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வழக்கில் இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐயன் திருவள்ளுவர் சிலை வானுயர்ந்து நிற்கிறது, சத்ரபதி சிவாஜி சிலை நொறுங்கியுள்ளது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு நாகை கீழ்வேலூர் வட்டங்களுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் கடைகளும் 31ஆம் தேதி திறந்திருக்கும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நகரில் பாரிஸில் நேற்று கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு 20 லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளது. ICCயின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெய்ஷாவுக்கு விராட் கோலி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,728 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,716க்கும் விற்பனையாக உள்ளது.
வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்தம் இன்று உருவாகிறது. மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.